ஓம் காளியேஷ வித்மஹே சம்ஷன்வாசினச்ச தீமகி தன்னோ காளி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரச்சோதயாத். ஓ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓ நாராயணீய வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவராகிய, அதாவது இவர் அப்பப்போ 1ஆம் நம்பரில் இருப்பார், அப்போ 2ஆம் நம்பரில் இறங்குவார், அப்புறம் முதல் இடத்துக்கே போயிடுவார். இவருக்கும் அம்பானிக்கு இடையில தான் போட்டி. அப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்தியாவினுடைய கோடீஸ்வரர் ஒருவராகிய திரு அதானிஜி அவர்களுடைய ஜாதக பலன் பற்றி இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக காண இருக்கின்றோம். அதானிஜியோட கையில் பார்த்தீங்கன்னா முக்கோணம், அதாவது மணி ட்ரையாங்கிள் ரொம்ப 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 அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதே போல் புத்தி ரேகை வி ஷேப்பில் விரிஞ்சிருக்கும். அப்படின்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மணி ட்ரையாங்கிள் எனப்படும் மிகப்பெரிய முக்கோணம், அழகான முக்கோணம், உடைபடாத முக்கோணம், அதனோட புத்தி ரேகையும் ஃபோர்க் போல் வி போன்ற ஷேப் இருந்தால் அவங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் ஹார்ட் ஒர்க்கையும் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் வச்சு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரன் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாக்காது. அதே போல் இந்த சனி மேட்டில் 90 டிகிரியில் ஒரு ஆங்கிள் ரேகை இருக்குது பாருங்கள். அந்த சனி மேட்டில் 90 டிகிரியில் 90 டிகிரியில் ஒரு ரேகை இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த சனி மேட்லேருந்து ஒரு ரேகை கிளம்பி அது குருமேட்டை கிராஸ் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப 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 அற்புதமான மிகப்பெரிய தொழில் அதிபரை உருவாக்கக்கூடிய அமைப்பு. பல ஆயிரம் பேருக்கு, பல லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய மிகப்பெரிய முதலாளி அமைப்பு இது. அதே போல் இந்த அமைப்பு வெளிநாட்டிலேருந்து நிறைய இன்கம்மை தரும், மணி சோர்சஸ் தரும், அதில் சில லாஸையும் தரும். இவருக்கு சொந்தமான சில கம்பெனிகள் ஓமனுக்கு பக்கத்தில் இருக்கிற தீவில் இருந்தது. இந்த அமெரிக்காவுக்கும் ஓமனுக்கும் நடுவில் நடந்த சண்டையில் இவருக்கு ஒரு தீவில் மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி வெளிநாட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கி மிகப்பெரிய பங்களாக்கள் கட்டி பல தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகமும் இருக்குது. அதில் திடீர்னு லாஸ் ஆகக்கூடிய யோகத்தையும் ஒரு அமைப்பையும் இந்த அமைப்பு ஏற்படுத்துது. அதே போல் இவருக்கு அரசியல் செல்வாக்கு, பிரதமர்லேருந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்லேருந்து உலக தலைவர்கள் பலரும் இவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சூரிய மேட்டில் இருக்கக்கூடிய நீண்ட ரேகை சொல்லுது. இந்த கீழ்ச்செவ்வாய் மேட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரேகைகளும் சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகளும் திடீர்னு இவருக்கு செலவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ஒவ்வொரு வருஷம் பார்க்கலாம், அதானிஜியோட மார்க்கெட் ஸ்டேபிளாகவே இல்லை. 1ஆம் நம்பருக்கு போவார், இந்தியாவில் நம்பர் 1 கோடீஸ்வரர் இவர் தான், அம்பானி மிஞ்சிட்டார் சொல்லுவார். சில மாதங்களே ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்துடுது. அப்புறம் அதுக்கு பிறகு பங்குச்சந்தையில் இவங்களுடைய கம்பெனி 2வது 3வது இடத்துக்கு தள்ளப்படும். அப்புறம் முன்னுக்கு நம்பர் 1ல் நிற்கும். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போருக்கு நடுவில் இவருடைய ப்ராப்பர்ட்டி சிக்கி சின்ன பின்னமாகிடுச்சு, அங்கே இருநாட்டுடைய குண்டு விழுந்து அந்த ஏரியாவை தரமட்டம் ஆகிடுச்சு அப்படின்னு இந்த நியூஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம். அதற்கு மிக முக்கிய காரணம் கீழ்ச்செவ்வாய் மேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகளும் சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகளும். இந்த குறுக்கு ரேகைகள் பொறுத்த வரைக்கும் சுக்கிரமேடோ செவ்வாய் மேடோ எங்கே இருந்தாலும் திடீர் செலவு, திடீர் லாஸ், திடீர் விரயம், திடீர் பொருளாதார இழப்பை குறிக்குது. இருந்தாலும் ஸ்ட்ராங்கான உள்ளங்கள் இருக்கக்கூடிய மணி ட்ரையாங்கிளும் மஞ்சள் கலரில் நான் பண்ணியிருக்கிற நீண்ட சூரிய ரேகையும், அதாவது மோதிரவர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நீண்ட சூரிய ரேகையும், அதே போல் நடுவர்களுக்கு கீழே சனிமேட்டில் நிற்கக்கூடிய செங்குத்து ரேகையும், அதே போல் அந்த சனிமேட்டிலேருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய 2 ரேகைங்க கிட்டத்தட்ட குரு வளையம் போல் ஃபார்ம் ஆகி இருக்கிறதையும், கடவுளுடைய பிளஸ்ஸிங் இருக்குது, லக்ஷ்மி தேவியோட பிளஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியுது. அதே போல் புதன் மேட்டில் சுண்டுவல் கீழே இருக்கிற புதன் மேட்டில் மல்டி வெர்டிக்கல் லைன்ஸ் கிட்டத்தட்ட 14-15 ரேகை மேலே இருக்குது பாருங்கள். அதில் நிறைய ரேகை இருக்குது, என்னால் அவ்வளோ ரேகை ட்ரா பண்ண முடியல. ஸோ மல்டி வெர்டிக்கல் லைன்ஸ் புதன் மேட்டில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அதே போல் கீழ்ச்செவ்வாய் மேட்லேயும் சுக்கிர மேட்லேயும் நிறைய குறுக்கு ரேகைகள் பாருங்கள். இது திடீர் செலவு, திடீர் லாஸ், திடீர்னு கீழே போடுறது. அதாவது ஃபஸ்ட் நம்பரில் இருப்பார், முதல் தரமான கோடீஸ்வரன், அப்புறம் 2வது பாயிண்ட் போவார், ஒரு 3வது பாயிண்ட் போவார், அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டுக்கு வருவார். அதுக்கு காரணம் இந்த கீழ்ச்செவ்வாய் மேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள் மற்றும் சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள். இவருக்கு ரீசெண்டாக கூட இந்த அமெரிக்க ஈரான் போரில்
இவருடைய ப்ராப்பர்ட்டி நிறைய தீவில் வந்து அடி வாங்கிச்சு. மீன்ஸ் அந்த குண்டுவெடிப்புக்கு மிகப்பெரிய சேதாரம் ஆயிடுச்சு. அந்த குண்டுவெடிப்பால் அமெரிக்க ஈரான் நடுவில் போர் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லாஸ் ஆச்சு இவருக்கு. அதுக்கு காரணம் இந்த கீழ்செவமேட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேடும், இந்த செவ்வாய்மேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகளும், அதே போல் சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகளும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேகை தான் பிரச்சனை வராமல் ரெமெடிஸ் செவ்வாய் பவனுக்கும் சுக்கிர பவனுக்கும் பண்ணுங்கள். எது எப்படியா இருந்தாலும் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மணி ட்ரையாங்கிள் மற்றும் நீண்ட சூரிய ரேகை மற்றும் புத்தி ரேகை வி ஷேப்பில் இருக்கிறது, சனிமேட்டில் செங்குத்து ரேகை இருக்கிறது, சனிமேட்லேருந்து 2 வளையம் குருமேட்டை சென்றடைகிறது, புதன்மேட்டில் மல்டி இன்கம்மை குறிக்கக்கூடிய வெளிநாடு இன்கம்மை குறிக்கக்கூடிய ரெக்டிக்கல் லைன்ஸ், அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் நிறைய இருக்கிறது. அதே போல் சந்திரமேட்டிலேருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகை தொட்டு வெளிநாடு சம்மந்தமாக மிகப்பெரிய அளவில் ஹியூஜ் அமௌண்ட் இம்மன்ஸ் வெல்த் வரும் அப்படின்றது. இது போல் அமைப்பால் இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தராக இருக்கார். ஃபஸ்ட்டில் இருப்பார், செகண்டில் இருப்பார், இல்லை தேர்டில் இருப்பார். இந்த தேர்ட் பொசிஷனுக்குள்ளார தான் இருக்கார். கட்டாயம் இது மிகப்பெரிய யோகமான ஜாதகம் தான். உங்களுக்கு இது மாதிரி ரேகைகள் இருந்தால் கட்டாயம் நீங்களும் மிகப்பெரிய மல்டி பில்லியனர் ஆவீங்க. நன்றி என்பர்களே.